தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவில் பற்றிய விரிவான தகவல்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. திருமால் விஷ்ணு தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டி சிவபெருமானை வழிபட்டார். அப்போது சிவன் தனது மார்பில் உறையும் சோமஸ்கந்த மூர்த்தியாக அவருக்கு அருளினார். விஷ்ணு தனது மூச்சுக்காற்றால் அந்த சிலையை வழிபட்டு வந்தார். அவரது சுவாசத்திற்கு ஏற்ப இச்சிலை அசைந்ததால் இது அஜபா நடனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திரனும் முசுகுந்த சக்கரவர்த்தியும் விஷ்ணுவிடம் இருந்து இந்த தியாகராஜர் சிலையை இந்திரன் பெற்று வழிபட்டார். பின்னர் சோழ மன்னர் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் இந்த சிலையை பரிசாக அளித்தார். இந்திரன் உண்மையான சிலையை தராமல் ஏமாற்ற முயன்று 6 போலியான சிலைகளை செய்தார். ஆனால் முசுகுந்தர் உண்மையான சிலையை கண்டறிந்து திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தார். மீதமுள்ள 6 சிலைகளும் நாகப்பட்டினம், திருநள்ளாறு சுற்றியுள்ள இதர சப்தவிட தலங்களில் உள்ளன. சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோவில் 9 கோபுரங்கள், 80 விமானங்கள் மற்றும் 365 சிவலிங்கங்கள் உள்ளன. இக்கோவிலில் கிழக்கு கோபுரம் மிகவும் அகலமானது மற்றும் சுமார் 118 அடி உயரம் கொண்டது. தியாகராஜர் சன்னதியின் மேலே உள்ள விமானம் சகல புவன சக்கர விமானம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. கமலாலயம் குளம் இது இந்தியாவின் மிகப்பெரிய கோவில் குளங்களில் ஒன்று. சுமார் 15 முதல் 25 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த குளத்தின் 64 நீராடும் படித்துறைகள் உள்ளன. குளத்தின் நடுவே நாகநாதர் சன்னதி உள்ளது. இங்கு செல்ல படகு வசதி உண்டு. இந்த குளத்தில் நீர் என்றும் வற்றாது என்பது ஐதீகம். நின்ற நிலை நந்தி மற்றும் நவகிரகங்கள். பொதுவாக அமர்ந்த நிலையில் இருக்கும் நந்தி இங்கு மட்டும் சுவாமி எப்போது வெளியே வருவார் என்று தெரியாததால் அவரை சுமந்து செல்ல தயாராக நின்ற நிலையில் காட்சி தருகிறார். நவகிரகங்கள் இங்கு ஒரே நேர்கோட்டில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளன. சடையகுப்தன் என்ற மன்னனின் தாக்குதலிலிருந்து தங்களை காக்க சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்ததால் அவர்கள் அனைவரும் ஒரே வரிசையில் நின்று இறைவனை வழிபடுவதாக கூறப்படுகிறது. தினமும் அதிகாலை 5:30 மணி அளவில் திருவனந்தல் பள்ளி எழுச்சி பூஜை தொடங்குகிறது. இறைவன் மார்பில் உறையும் அஜபா நடன தரிசனம் இங்கு விசேஷம். இது தேவார தலம். இது மிக முக்கியமான பாடல் பெற்ற தலம். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடப்பட்டது. இது காவிரி தென்கரை தலங்களில் 87வது தலமாக திருவாரூர் திருமூலாட்டனம் கருதப்படுகிறது. கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. தஞ்சாவூரிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்திலும், கும்பகோணத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்திலும் திருவாரூர் அமைந்துள்ளது. பேருந்து மற்றும் ரயில் வசதிகள் சிறப்பாக உள்ளன. மனுநீதி சோழன் தனது மகனை தேர்காலில் இட்டு கன்றுக்கு நீதி வழங்கிய தலம் என்பதால் அதன் நினைவாக ஒரு கல் தேரும் இங்கு அமைந்துள்ளது. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் ஆழித்தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது, மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.